சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகம், பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல குதூகலமான வாரம் என்று சொல்லலாம். குரு பகவான் லாபத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த போதிலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்கள் சற்று சாதகமாக இல்லாதனால் பண கஷ்டங்கள் அதிகரிக்கலாம். இந்த பண முடக்கங்கள் இல்லாமல் இருப்பதற்கு பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். மற்றபடி இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தினசரியே சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வெளிவரலாம். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் திருமண தடை விலகுதல் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது சால சிறந்தது. சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சனாக இருப்பதனால் வரக்கூடிய பணத்தட்டுப்பாடு மற்றும் உத்தியோகம் தொழில் இரண்டுலேயுமே பணப்புழக்கங்கள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குல தெய்வத்தையோ பிரார்த்தனை செய்து கொள்வது சால சிறந்தது. பௌர்ணமி தினத்தன்று முடிந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று பிரார்த்தனை செய்து கொண்டால் குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவது உறுதியாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் புதன்கிழமை அதற்கான நல்ல நாளாக கருதலாம். பணப்புழக்கங்கள் சற்று குறையும் இந்த வாரம். அதனால் புதிதாக தொடங்க இருக்கும் எண்ணம் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுவதோ அல்லது தொழில் தொடங்க எண்ணம் இருப்பவர்களோ சற்று தள்ளி போடுவது நல்லது. உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுடனோ அல்லது நண்பர்களுடனோ வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே இந்த வாரம் அதிகமாக அடுத்தவர்களுடைய வேலையில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு சந்தோஷம் தரும். முடிந்த வரையில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கு வழி செய்யும்.